ஹாய் ஃபுட் லவர்ஸ், மீண்டும் உங்கள் அத்தனை பேரையும் லக்ஷ் போஜனாவிலே சந்திப்பதிலே மகிழ்ச்சி. இதுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு கோயில் பிரசாதம். ஒடிசாவில் இருக்கக்கூடிய பூரி ஜெகநாதர் கோயிலில் செய்யக்கூடிய ஒரு தால்மா. நிறைய வெஜிடபிள் போட்டு செய்யக்கூடிய இந்த தால்மா நிறைய வெர்ஷன்ஸ் இருக்குது. நான் ஒரு ஹோம்மேட் வெர்ஷன் பண்ணுறேன். பட் ஆனால் கோயிலில் பண்ணக்கூடிய இந்த தால்மான்றது நான் பண்ணுற அதே மாதிரி தான் இருக்குங்க. அந்த தால்மா ரெசிபி வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ என் கையில் வெஜிடபிள்ஸ் எடுத்துருக்கேன். நிறைய வெஜிடபிள்ஸ். கேரட்டு, சக்கரவள்ளி கிழங்கு, அவரைக்காய், பீன்ஸு, மஞ்சள் பூசணி, நம்மளோட நார்மல் பூசணி, கத்திரிக்காய், வாழைக்காய். இது ரா பப்பாய். இது எல்லாம் சேர்த்து, எல்லாம் சின்ன சின்ன துண்டு எல்லாம் சேர்த்து ஒரு போல் ஃபுல்லாக வச்சுட்டுருக்கேன். அதே மாதிரி ஒரு 75 கிராம் பாசிப்பருப்பு ஒரு 1/2 ஹவராக அலம்பி நல்லா வாஷ் பண்ணி நல்ல தண்ணியில் சோக் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி ஒரு 75 கிராம் துவரம்பருப்பு நல்லா வாஷ் பண்ணி தண்ணியில் சோக் பண்ணி வச்சுருக்கேன், நல்ல தண்ணியில். டிஷ்ஷு பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிம்பிள். பூரி ஜெகநாதர் கோயிலில் பெருமாளுக்கு நைவேத்தியம் பண்ணதுக்கப்புறம் அங்கே அன்னதானத்தில் கொடுக்கக்கூடிய ஒரு தால்மா. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் ஸ்டவ் ஆன் பண்ணுறேன். கடாய் வச்சுருக்கேன். வச்சா கடாய் ஸ்லைட்டாக சுட ஆரம்பிக்குது. நான் ஃப்ளேமை ஸ்லோ பண்ணிக்கிறேன். என் கீழே இந்த ஊற வச்ச பருப்பு ஃபுல்லாக சேர்த்துறேன் தண்ணியோட. ஏன்னா நல்ல தண்ணி தான் அது. நல்ல தண்ணியோட இந்த பருப்பை, பாசி பருப்பு, அது கூடவே துவரம் பருப்பு, ரெண்டுமே ஈக்குவல் போர்ஷன். இதில் நான் ஒரு 5 பச்சை மிளகா, நல்ல ஒரு பெரிய துண்டு இஞ்சி, ரெண்டும் மிக்சியில் போட்டு அரைச்சிருக்கேன், சேர்த்துறேன். நம்ம மிக்சியில் அரைச்சோம்ல, அரைக்கும் போது அந்த மிக்சி அலம்பி கொஞ்சம் தண்ணி ஒரு ஃபைனாக மிக்ஸ் பண்ணுறேன். ஒரு முழு தேங்காயில் பாதி தேங்காய், அந்த பாதி தேங்காயை துருவி வச்சுருக்கேன். ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, ஒரே ஒரு பே லீஃப், இப்போது நம்மளோட வெஜிடபிள்ஸ். இதுவும் நல்ல தண்ணி தான் போட்டிருக்கேன், பட் இருந்தாலும் தண்ணியிலேருந்து எடுத்துடுறேன். ஒரே ஒரு கத்திரிக்காய் தான் போட்டிருக்கேன், எல்லாம் அரை காய். கேரட் அரை, ஒரே ஒரு கத்திரிக்காய், 4 பீன்ஸு, பப்பாயில் சும்மா ஜஸ்ட் ஒரு 4 துண்டு, எல்லாம் கொஞ்சம் 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 தான் சேர்த்துருக்கேன். இது மாதிரி எல்லா வெஜிடபிளும் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டிருக்கேன். லோ டு மீடியம் வச்சு பொறுமையாக எல்லாம் நல்லா குக் ஆகணும், அது வரைக்கும் அலோ பண்ணு. இப்போ இந்த தால்மாக்கு ஒரு மசாலா ஒன்று செய்யணும். மசாலா சேர்த்துட்டு ஒரு பேன் வைக்கிறேன், ட்ரை மசாலா. இதில் ஒரு ஸ்பூன் சோம்பு, ஒரு ஸ்பூன் ஜீரகம், இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம், கூட ஒரு 4 காஞ்ச மிளகாய். இது அப்படியே ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்க. சோம்பு, ஜீரகம், வெந்தயம், காஞ்ச மிளகாய் நல்லா இதை ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்க. எல்லாம் போட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் ஆச்சு. ஸ்டேஜில் நல்ல ஒரு பரட்டி கொடுக்குறேன். அந்த இடத்துல வேக வச்ச சேப்பங்கிழங்கு, அதை மட்டும் நான் வேக வச்சிருக்கேன். இப்போ நம்மளோட ஜீரகம், வெந்தயம்லாம் நல்லா பொரியுது. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். பாருங்க, புரியுது பாருங்க. ஸோ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு டைரெக்டாக மிக்சர் ஜாரில் சேர்த்தேன். இது கம்ப்ளீட்டாக ரூம் டெம்பரேச்சர் வரட்டும். இந்த ஸ்டேஜில் ஹாட் வாட்டர் ஒரு டம்ளர் சேர்த்துக்கிறேன். இந்த ஸ்டேஜில் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான சால்ட். நான் முதலே ஏன் சால்ட்டு போடலை அப்படின்னா,
சம்டைம்ஸ் பாசிப்பருப்பு சரியாக வேகாது. அதனால் நல்ல ஒரு கொதி வந்து இப்போ பார்த்தீங்கன்னா பாசிப்பருப்பு நல்லா ஸ்மாஷி கன்சிஸ்டன்சிக்கு வர ஆரம்பிச்சிட்டு ஊற வச்சதுனால அதனால் நான் இப்போ வந்து உப்பு சேர்க்குறேன். இன்னொரு 1/2 டம்ளர் தண்ணி ஹாட் வாட்டராக சேர்த்துட்டுருக்கேன். ஹாட் வாட்டரே சேருங்க. சேர்த்துட்டு மறுபடியும் மூடி போட்டுருங்க. லோ ஃப்ளேமில் இது எல்லாம் நல்லா வேகட்டும். இப்போ மூடியை திறந்து பார்ப்போம். இன்னொரு வாட்டியில் நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த பருப்புலேயே இந்த காயெல்லாம் வேகும்போது இந்த டிஷ்ஷோட டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்கும். இந்த ஸ்டேஜில் மறுபடியும் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி. இன்னும் கூட பருப்பு நல்லா குழஞ்சி வெந்து வரணும். இந்த பருப்பு இந்த காய் எல்லாம் ஒன்றா இருக்கணும். எது காய் எது பருப்புன்னு தெரியக்கூடாது. அந்த ஸ்டேஜ் வரைக்கும் குக் பண்ணு. நம்ம வறுத்ததெல்லாம் ரூம் டெம்பரேச்சர் வந்துடுது. நான் ஃபைன் பவுடராக திரிச்சிட்டு வந்து உங்கள்கிட்ட காட்டுறேன். இந்த மாதிரி ஒரு ஃபைன் பவுடராக திரிச்சிருங்க. நம்மளோட தால்மா நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. பார்த்தீங்கன்னா ஃப்ளேமை ஸ்லோ பண்ணுறேன். நம்ம போட்ட காயெல்லாம் நல்லா வெந்து பருப்பும் நல்லா வெந்தெடுத்து இந்த ஸ்டேஜில் இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் அலோவ் பண்ணோம்னா நம்மளோட தால்மா தயார். இப்போ அந்த பொடியும் ஒரு தாளிப்பு மட்டும் போட்டு இறக்கணும். ஃப்ளேமை ஸ்லோ பண்ணிவிட்டு இப்போ நம்மளோட ஸ்பைஸ் மிக்சருக்கு நம்ம அரைச்சோம்ல அதை மேலே இப்படி தூவி விடுங்க. இந்த பக்கம் அந்த வறுத்த பேன் வைக்கிறேன். பேன் சுடட்டும். பேனில் 1 டீஸ்பூன் நெய், 1 டீஸ்பூன் எண்ணெய். நம்மளோட எண்ணெய் சுட்டெடுத்து நான் கொஞ்சமாக ஜீரகம் போட்டுக்கிறேன். ஜீரகம் பொரிஞ்சிட்டு இருக்கும்போது ஒரு 3 காஞ்ச மிளகாய், இதுலேயே 1 ஸ்பூன் பெருங்காயம் போட்டுட்டு இந்த தாளிப்பை அந்த பொடிக்கு மேலே தூவிடும். அது மாதிரி விட்டுட்டு இதை ஃபைனலாக ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க. பார்த்தீங்களா, ஒரு கம்ஃபர்ட் ஃபுட்டு, ஹெல்த்தி ஃபுட்டு, ரொம்ப நல்லாயிருக்கும். செஞ்சு பாருங்கள். சும்மா வத்த குழம்பு சாம்பார் இது மாதிரிலாம் செய்கிறத விட ஒரு நாள் இந்த மாதிரி ஹெல்த்தியாக நிறைய வெஜிடபிள்ஸ் போட்டு ப்ரோட்டீன் ரிச், ப்ரோட்டீன் விட்டமின் அவ்வளோ நல்லாயிருக்கும் இதில். ஸோ நம்மளோட பூரி ஜெகநாதர் கோயிலில் செய்யக்கூடிய ஒரு தால்மா இறக்கிறதுக்கு முன்னாடி ஃபைனாக சாப் பண்ண கொத்தமல்லி தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். நம்மளோட பூரி ஜெகநாதர் கோயிலில் செய்யக்கூடிய ஒரு பிரசாதம் தால்மா தயார். எல்லா வெஜிடபிள்ஸும் வெந்து அந்த தால்லையே வேக வச்சனால ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட். சாதத்து கூட நெய் போட்டு கலந்து சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். நம்மளோட தால்மா தயார். பூரி ஜெகநாதர் கோயிலில் செய்யக்கூடிய ஒரு பிரசாதம் தால்மா. மறுபடியும் சொல்கிறேன், நிறைய வெர்ஷன்ஸ் இருக்குது. இது ஒன் அமாங் த வெர்ஷன். காய்கறி முன்ன பின்ன இருக்கலாம், பட் ஆனால் பேசிக் இது தான். என்ன மாதிரி இன்க்ரீடியன்ஸ் போட்டு எப்படி செஞ்சனோ அதே மாதிரி செய்யுங்க. எனக்கு கிடைச்ச எக்ஸ்ட்ரா ரிசல்ட் உங்களுக்கும் கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை ஆல் வீடியோஸ். Lakshman signing off from Lakshbojana.